ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை பாயாசம் வைக்கிறதுக்காக ஒரு அரை கப் அளவு போல் முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு, 3/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுக்க போகிறோம். வானொலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காயை ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சதுக்கப்புறமா கோதுமையை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். கோதுமை வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கோதுமையை சேர்த்துட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பும் லைட்டாக சேர்த்து வறுக்க போகிறோம். இது ரெண்டையும் வறுத்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். முழு கோதுமையாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ரவை பதத்தை கூட அரைச்சிட்டு அதை வறுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயசம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து குக்கரில் சேர்த்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு கோதுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு போல் தண்ணி சேர்த்துட்டு பாசிப்பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுனால வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து ஒரு 7-8 விசில் விடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை நல்லா வெந்து வரும். நீங்கள் முன்னாடியே செய்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கோதுமையை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை சீக்கிரமாக வெந்து வந்துடும். கோதுமை வேகத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரியை வறுத்தெடுக்க போகிறோம். தேவையான நம்ம நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி இதில் சேர்த்து நல்லா வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை இது கூட சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் எடுத்துருக்க வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை எல்லாம் வெந்துடுச்சு. இதில் நம்ம இடித்த ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சுவையான கோதுமை பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். இதில் நீங்கள் வேணால் தேங்காய், பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.